ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இந்த லாக்டவுன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி இறுக்கமாக போய்ட்டு இருந்த சூழ்நிலையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை ரொம்ப சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ திடீர்னு வந்து ஸ்டீமான் ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புது வார்த்தை வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு ஆட் ஃபிலிம் மாதிரி வச்சுக்கோங்க. அது என்ன வருது அப்படின்னா வந்து ஒரு பையன் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து மருந்து வாங்க வந்திருக்காரு. மருந்து வாங்க வந்துட்டு மருந்து வாங்கிட்டு காசு கொடுக்கும்போது தான் ரியலைஸ் பண்ணுறாரு அது கையில் பர்ஸ் இல்லை அப்படின்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து, நான் கொஞ்ச நேரத்துக்கு வசதி போயிட்டு வந்துடுறேன், நான் வீட்டுக்கு போய் எடுத்து வந்துடுறேன், மருந்தை மட்டும் கொடுங்க, கொஞ்சம் அவசரம் சொல்லி சொல்கிறாரு. அந்த கடைக்காரர் ஒத்துக்கல. உடனே அந்த கடையில் ஒர்க் பண்ணுற பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுங்க நான் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. எப்படியும் அவரை நம்பி 850 ரூபா அவ்வளோ அதிக காசை கொடுக்கறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே வந்து இல்லை கொடுங்க, நான் சொல்கிறேன், நான் இல்லைன்னா நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பையன் திருப்பி வந்து காசை கொடுத்து போயிடறான். உடனே எப்படி அவனை நம்பி வந்து இவ்வளோ காசு கொடுக்க நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு அந்த கடைக்காரரை கேட்டோன்னே அந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணு சொல்கிறாங்க, அவர் பைக்கில் வந்து பின்னாடி வந்து சீமான் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1.5-2 நிமிஷத்துக்கு வர ஆட் ஃபில்ம் இது. இந்த ஆட் ஃபில்மை பார்த்துட்டு நிறைய பேர் சிரின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு எக்கச்சக்கமான மீம்ஸ் வந்துருச்சு. சீமான் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸ்லாம் வருது. அந்த மீம்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் போடுறோம், நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இது ஒரு ஃபனுக்காக வந்து அவங்க அதை எப்போ எடுத்து ஆட் ஃபில்மோ அதை எடுத்து வச்சு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டுங்கிறது தான் உண்மை. நீங்கள் உங்கள் தாட்ஸ் என்ன இல்லை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மீம்ஸை பாருங்கள், ரசிங்க. தேங்க்யூ. மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.